ஸ்டூடெண்ட், போன கிளாஸில் நம்ம ஸ்டாய்க்கியோமெட்ரிக் ஈக்குவேஷன் என்னென்னு பார்த்தோம். ஸ்டாய்க்கியோமெட்ரிக் அப்படின்னாலே நியூமெரிக்கல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்ட். ஒரு ரியாக்டண்ட்டுக்கும் ப்ராடக்ட்டுக்கும் ஒரு நியூமெரிக்கல் ரிலேஷன்ஷிப் இருக்குது. அதேமாதிரி குவான்டிடேட்டிவ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்ட் பார்த்தோம். குவான்டிட்டி ஆஃப் ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்ட்டை 3 டேர்ம்ஸில் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். மாஸ், மோல், வால்யூம். ஓகேங்களா? அதேமாதிரி மாஸை வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸாக மாற்றலாம். எப்படின்னா மல்டிப்ளைட் பை மோலார் மாஸ். அதேமாதிரி நம்பர் ஆஃப் மோல்ஸை மாஸாக மாற்றலாம், டிவைடட் பை மோலார் மாஸ். சிமிலர்லி நம்பர் ஆஃப் மோல்ஸை வால்யூம் அட் 0 டிகிரி செல்சியஸ் அண்ட் 1 அட்மாஸ்பியர் ப்ரெஷராக மாற்றலாம். எப்போனா மல்டிப்ளைட் பை 22.4 லிட்டர்ஸ். சிமிலர்லி வால்யூம் அட் 0 டிகிரி செல்சியஸ் அண்ட் 1 அட்மாஸ்பியர் ப்ரெஷரை நம்பர் ஆஃப் மோல்ஸாக மாற்றலாம் பை டிவைடிங் 22.4 லிட்டர்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து குவான்டிட்டி ஆஃப் ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்டை மெஷர் பண்ணுற யூனிட்ஸ். ஒன்று மாஸை வச்சு பண்ணலாம், இன்னொன்று வால்யூம் வச்சு பண்ணலாம், அதுக்கடுத்தது மோல்ஸை வச்சு பண்ணலாம். ஓகேங்களா? டுடே இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் கால்குலேஷன் பேஸ்ட் ஆன் ஸ்டாய்க்கியோமெட்ரி. ஓகேங்களா? இப்போ என்ன கொஷனில் கேட்குறாங்கன்னா 1 கிலோகிராம் ஆஃப் 90% பியூர் மெக்னீஷியம் கார்பனேட். மெக்னீஷியம் கார்பனேட்டுக்கு என்ன ஃபார்முலா தெரியுங்களா? MgCO3. இந்த இமேஜில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒயிட் கலர் கிறிஸ்டலைன் சாலிட். ஓகேங்களா? ரைட். இதில் மெக்னீஷியம்ன்ற ஒரு எலிமெண்ட்ஸ் இருக்குது, கார்பன் ஒரு எலிமெண்ட்ஸ் இருக்குது, ஆக்சிஜன் எலிமெண்ட்ஸ். இந்த எலிமெண்ட்ஸுடைய பர்சன்டேஜ் கேட்குறாங்க, அது கண்டுபிடிக்கணும். அதே சமயத்தில் கார்பன் டை ஆக்சைடு எவ்வளோ கிலோகிராம் கிடைக்குதுன்றதை நம்ம இந்த ப்ராப்ளத்தில் கண்டுபிடிக்கணும். இதுதான் கொஷனில் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்? மெக்னீஷியம் கார்பனேட்டில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸுடைய காம்போசிஷன் கண்டுபிடிக்கணும். அடுத்தது கார்பன் டை ஆக்சைடு வந்து இந்த ரியாக்ஷனில் எவால்வ் ஆகுது, அந்த கார்பன் டை ஆக்சைடு எவ்வளோ கிலோகிராம் இருக்குன்றதை கண்டுபிடிக்கணும். இப்போ மெக்னீஷியம் கார்பனேட் டிசோசியேட் ஆனால் ஹீட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? MgO + CO2. MgCO3 ஒரு ஓ எடுத்துக்கிட்டிங்கன்னா MgO, CO3 ஒரு ஓ போயிடுச்சுன்னா CO2 வந்துடும். இப்போ மோலார் மாஸாக மெக்னீஷியம் கார்பனேட் கண்டுபிடிக்கணும். 84 எப்படி வருதுன்னா, மெக்னீஷியத்துக்கு அட்டாமிக் மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 24, கார்பனுக்கு வந்து 12, ஆக்சிஜன் வந்து ஒரு ஆக்சிஜனுக்கு 16, 3 ஆக்சிஜன் இருக்குங்களா, 16 × 3 எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 84 கிராம் மோல் பவர் -1. அதாவது மோலார் மாஸ்க்கு என்ன யூனிட் யூஸ் பண்ணிங்கன்னா கிராம் மோல் பவர் -1. அடுத்தது 84 கிராம் ஆஃப் மெக்னீஷியம் கண்டைன். இதில் மெக்னீஷியம் மட்டும் எவ்வளோ இருக்குன்னா 24 கிராம். ஏன்னா மெக்னீஷியத்தோட அட்டாமிக் மாஸ்னா 24. ஸோ 84 மெக்னீஷியம் கார்பனேட் கண்டைனிங் 24 கிராம் ஆஃப் மெக்னீஷியம். அப்படின்னா 100 கிராம் மெக்னீஷியம் கார்பனேட்டில் எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ மேலே வந்து நான் வரும் 24 கிராம் ஆஃப் மெக்னீஷியம் டிவைட் பை 84 கிராம் ஆஃப் மெக்னீஷியம் கார்பனேட் 100 கிராமுக்கு தானே கேட்குறாங்க, இன்ட்டு 100 கிராம் ஆஃப் மெக்னீஷியம் கார்பனேட். இதையும் அடிச்சிங்கன்னா 1.19. ஸோ 1.19ஐயும் 24ஐயும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 28.57 கிராம் மெக்னீஷியம் கிடைக்குது. அப்போ இதுதான் இந்த கிராமை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? பர்சன்டேஜ் காம்போசிஷன். தேர்ஃபோர் த பர்சன்டேஜ் காம்போசிஷன் ஆஃப் மெக்னீஷியம் இஸ் 28.57%. கிராமை வந்து பர்சன்டேஜாக சொல்கிறோம். ஸோ அப்போ இங்கே எழுதியிருக்காங்க பாரு, பர்சன்டேஜ் ஆஃப் மெக்னீஷியம் வந்து 28.57%. அதேமாரி இப்போ நம்ம கார்பனுக்கு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். சேம் ப்ரொசீஜர். 84 கிராம் ஆஃப் மெக்னீஷியம் கார்பனேட். 84 எப்படி வந்துடும் உங்களுக்கு தெரியும், பிகாஸ் த மெக்னீஷியம் கார்பனேட்டுடைய மோலார் மாஸ் வந்து 84. அதை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். மெக்னீஷியத்துக்கு ஒரு அட்டாமிக் நம்பர் வந்து 24, கார்பனுக்கு 12, ஒரு ஆக்சிஜனுக்கு 16, 3 ஆக்சிஜன் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு கிடைக்கிறது தான் 84. ஸோ 84 கிராம் மெக்னீஷியம் கார்பனேட்டில் 12 கிராம் கார்பன் இருக்குது. இந்த 12 எப்படி வந்து தெரியுங்களா? கார்பனுடைய அட்டாமிக் மாஸ் பார்த்தீங்கன்னா 12. தேர்ஃபோர் 100 கிராமில் எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க. அதே சேம் ப்ரொசீஜர். மேலே 100 கிராம் கார்பன் டிவைடட் பை 84 கிராம் மெக்னீஷியம் கார்பன் இன்ட்டு 100 கிராம் மெக்னீஷியம் கார்பன். இதையும் 84ஐயும் 100ஐயும் அடிச்சிங்கன்னா 1.19. அதை 12ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 14.29 கிராம் கார்பன். இதை நம்ம கார்பன் கிராமில் இருக்கு இல்லைங்களா, பர்சன்டேஜில் எப்படி சொல்லுவீங்க? தேர்ஃபோர் த பர்சன்டேஜ் காம்போசிஷன் ஆஃப் கார்பன் இஸ் 14.29% அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கிராமில் வர்றத பர்சன்டேஜில் சொல்கிறோம். அதேமாதிரி 84 கிராம். இப்போ நம்ம இது வரைக்கும் என்னென்ன எலிமெண்ட்ஸோட பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சோம்? மெக்னீஷியம் கண்டுபிடிச்சாச்சு, கார்பன் கண்டுபிடி. அடுத்து ஆக்சிஜன் கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா? எத்தனை ஆக்சிஜன் இருக்குது? 3 ஆக்சிஜன் இருக்குது, CO3 தானே. அப்போ 84 கிராம் மெக்னீஷியம் கார்பனேட் கண்டைனிங் 48 கிராம் ஆக்சிஜன். எப்படி 48 வந்ததுன்னா, ஒரு ஆக்சிஜனுக்கு வந்து 16, 3 ஆக்சிஜன் இருக்குது. அப்போ 16 × 3 48 கிராம் ஆக்சிஜன்.
அப்படின்னா 100 கிராம் ஆக்சிஜனில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 100 கிராம் மெக்னீஷியம் கார்பனேட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்க்குறாங்க. மேலே வந்து 48 கிராம் ஆக்சிஜன், இது ஆக்சிஜனுடைய மோலார் மாஸ். 84 கிராம் மெக்னீஷியம் கார்பனேட், மெக்னீஷியம் கார்பனேட்டுடைய மோலார் மாஸ் இன்ட்டு 100 கிராம் மெக்னீஷியம் கார்பனேட். இதையும் அடிச்சிங்கன்னா 1.19 சேம் ப்ரொசீஜர். 1.19 48 கிராமால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு ஆன்சர் 57.14 கிராம் ஆக்சிஜன் கிடைக்குது. தேர்ஃபோர் அது இப்போ ஆக்சிஜனுடைய கிராம் வந்து பர்சன்டேஜில் எழுதலாம். தேர்ஃபோர் த பர்சன்டேஜ் ஆஃப் ஆக்சிஜன் வந்து 57.14%. இப்போ தான் ப்ராப்ளத்துக்கு வரோம் நம்ம. இப்போ கொஷின் பேப்பர்லாம் கொடுத்தோம்னா 84 கிராம் ஆஃப் 100% மெக்னீஷியம் கார்பனேட் கண்டைனிங். மெக்னீஷியம் கார்பனேட்டுடைய அட்டாமிக் மோலார் மாஸ் பார்த்தோன்னா 84 கிராம். எத்தனை பர்சன்டேஜ்னா 100% இருக்குது. 44% கார்பன் டை ஆக்சைடு கிடைக்குது. அப்படின்னா 1 கிலோகிராமில் 1 கிலோகிராம்ன்றது என்ன 1000 கிராம் அப்படியும் போகலாம் இல்லையா. அதனால் இங்கே 1000 கிராம் போட்டுக்கணும். 1000 கிராம் ஆஃப் 90% பியூர் மெக்னீஷியம் கார்பனேட் கிவ்ஸ். இதான் கொஷின் பேப்பரில் கொடுத்துருக்குறது. ஓகேங்களா. 1 கிலோகிராம் ஆஃப் 90% மெக்னீஷியம் கார்பனேட். இது எப்படி எழுதலாம்னா 1 கிலோகிராம்ன்றது வந்து 1000 கிராம். ஓகேங்களா. 90% பியூர் மெக்னீஷியம் கார்பனேட். அப்போ மேலே வந்து என்ன வரும்னா 44 கிராம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு 84 இன்ட்டு 100%. ஓகேங்களா. இன்ட்டு நமக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் கொஷின் பேப்பர் கொடுத்துருக்காங்க 90%. 1 கிலோகிராம்ன்றது வந்து 1000 கிராம்னு போட்டேன். இப்போ எல்லாத்தையும் நம்ம சிம்பிளை பண்ணினா ஆன்சர் என்ன வரும்னா 471.43 கிராம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. இதான் ஆன்சர். லிமிட்டிங் ரியாஜென்ட்ஸ், அதாவது ஸ்டாய்க்கியோமெட்ரிக் ரியாக்ஷனில் பார்த்துறோம். லிமிட்டிங் ரியாஜென்ட்ஸ் அப்படின்னா என்னென்னா ஒரு ரியாக்டன் கம்ப்ளீட்டாக ப்ராடக்டாக மாறி இருக்கும். ஓகேங்களா. மீதி எக்ஸஸாக வராது. அந்தமாரி வரலைன்னா அது பேர் லிமிட்டிங் ரியாஜென்ட்ஸ் அப்படின்னு பேர். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரியாக்டண்ட்டை ஒரு ப்ராடக்டை கொடுத்துட்டு மீதி எக்ஸஸ் வந்து அன்ரியாக்டடாக இருக்கும். அந்தமாரி இருந்ததுன்னா அது எக்ஸஸ் ரியாஜென்ட்ஸ் அப்படின்னு பேர். ஓகேங்களா. நம்ம யூஸ் பண்ணுற ரியாக்டன் கம்ப்ளீட்டாக ப்ராடக்டாக மாறிடுச்சுன்னா அது லிமிட்டிங் ரியாஜென்ட்ஸ். நம்ம யூஸ் பண்ணுற ரியாக்டண்ட்டை ப்ராடக்டாக மாறிட்டு கொஞ்சம் வந்து அன்ரியாக்டடாக மாறிடும். அந்த மாதிரி இருக்குதுன்னா அது பேர் எக்ஸஸ் ரியாஜென்ட்ஸ். அது ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். S + 3F2. எஃப்ஐ வந்து பார்த்திங்கன்னா 3 மல்டிப்ளை பண்ணால் 6 ஃப்ளூரின். ஓகேங்களா. அப்போ இது எப்படி ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லலாம், 1 மோல் ஆஃப் சல்ஃபர் கம்பைன் வித் 3 moles ஆஃப் ஃப்ளூரின் ஃபார்ம் 1 moles ஆஃப் சல்ஃபர் எக்ஸா ஃப்ளூரைட்ஸ். இதை வேறு மாதிரி எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம். இப்போ நான் சல்ஃபர் வந்து 3 moles எடுத்திருக்கேன். 3 moles ஆஃப் சல்ஃபர் இருந்துன்னு வச்சுங்களேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு 9 moles ஃப்ளூரின் தேவைப்படுது. ஆனால் நமக்கு ஃபார்ம் ஆகிறது வந்து சல்ஃபர் எக்ஸா ஃப்ளூரைடு தான். எக்ஸானாலே 6 தான். 9 mole ஃப்ளூரினில் 6 mole வந்து யூட்டிலைஸ் பண்ணிடுறோம். ரிமைனிங் 3 moles வந்து அன்ரியாக்டடாக இருக்குது. அந்தமாரி அன்ரியாக்டடாக இருந்ததுன்னா அதுக்கு பேர் எக்ஸஸ் ரியாஜென்ட்ஸ். அப்போ சல்ஃபர் என்ன சொல்லுவீங்கன்னா சல்ஃபர் ஃபுல்லாகவே இங்கே இருக்கக்கூடிய சல்ஃபர் ரியாக்டண்ட்டை ஃபுல்லாகவே சல்ஃபர் எக்ஸா ஃப்ளூரைடாக மாறிடுச்சு. இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக ரியாக்டன்ட் ப்ராடக்டாக மாறிச்சுன்னா அது லிமிட்டிங் ரியாஜென்ட்ஸ் அப்படின்னு பேர். ஆனால் ஃப்ளூரின் பார்த்திங்கன்னா நம்ம 9 moles எடுத்திருக்கோம். 6 moles ஃப்ளூரின் ஃபார்ம் ஆகிடுச்சு சல்ஃபர் எக்ஸா ஃப்ளூரைடாக. ரிமைனிங் 3 moles வந்து அன்ரியாக்டடாக இருக்குது. அதனால் அது எக்ஸஸ் ரியாஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். லிமிட்டிங் ரியாஜென்ட்ஸ் இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருங்க பாருங்க. NH3 அமோனியா ரியாக்ட் வித் கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் யூரியா NH2CO NH2. இந்தமாரி NH2CO NH2னா அமைடு அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர் யூரியா. உங்களுக்கு தெரியும் பேலன்ஸ் ஆகிருக்குன்னு தெரியும். இங்கே ஹைட்ரஜன் வந்து 6 இருக்குது. இங்கே ஒரு NH2 போட்டுட்டேன், இங்கே ஒரு NH2 போடணும். 4 ஹைட்ரஜன் போட்டாச்சு. ரிமைனிங் 2 ஹைட்ரஜன் இருக்குது. கார்பன் டை ஆக்சைடில் CO போட்டாச்சு. ரிமைனிங் ஒரு O இருக்குது. அப்போ 2 ஹைட்ரஜனும் ஒரு ஆக்சிஜன் இருக்குது. அது எப்படி போடலாம்னா H2O அப்படின்னு போடுறோம். இந்த கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க, 646 கிராம் ஆஃப் அமோனியா இஸ் ஃபார்ம் அலோவ்டு டு ரியாக்ட் வித் 1.144 கிலோகிராம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைட்ஸ். அதுக்கான ப்ராப்ளம் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ 3 காலமாக பிரிச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு காலத்தில் NH3 அமோனியா ரியாக்டன், கார்பன் டை ஆக்சைடு ரியாக்டன். இந்த ப்ராடக்ட்னா ஃபார்ம் ஆகுது யூரியா ப்ளஸ் வாட்டர். இப்போ ஸ்டாய்க்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்ஸ் பார்க்கணும். இங்கே நம்பர் ஆஃப் மோல்ஸ் நம்ம அமோனியா இந்த ரியாக்ஷனில் திரும்ப வரும் 2NH3 தான். அப்போ 2 moles போடணும். கார்பன் டை ஆக்சைடு வந்து 1 mole எடுத்துருப்பீங்க 1. யூரியா ஃபார்ம் ஆகிறது 1 mole 1. வாட்டர் ஃபார்ம் ஆகிறது 1 moles 1. இங்கே மட்டும் அமோனியா 2 moles போடணும். ஏன்னா ஃபார்முலா என்ன இருக்குது, 2NH3 + CO2 gives NH2CO NH2 + வாட்டர் இல்லைங்களா. அப்போ எத்தனை அமோனியா மாலிகுல்ஸ் இன்வால்வ் ஆகுதுன்னா 2. ஸோ அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து 2ன்னு போடணும். கார்பன் டை ஆக்சைடு 1 இன்வால்வ் ஆகிறதுனா 1. யூரியா 1
1 moles ஃபார்ம் ஆகிறதுனால 1, வாட்டர் 1 moles ஃபார்ம் ஆகிறதுனால 1 போட்டோம். இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ரியாக்டன் அதுக்கு வந்து n is equal to mass divided by molar mass. இதான் ஃபார்முலா. கொஷின் பேப்பரில் மாஸ் கொடுத்துருக்காங்க, 646 கொடுத்துட்டாங்க. ஆனால் இந்த 17 எப்படி வந்து தெரியுங்களா? நைட்ரஜனுடைய அட்டாமிக் மாஸ் வந்து பார்த்தோன்னா 14. ஒரு நைட்ரஜனுக்கு அட்டாமிக் மாஸ் 14, ஒரு ஹைட்ரஜனுக்கு அட்டாமிக் மாஸ் 1. ஆனால் 3 ஹைட்ரஜன் இருக்குது. 14 + 3 17 இல்லைங்களா? அப்போ 17 டிவைட் பண்ணால் நமக்கு ஆன்சர் 38 மோல்ஸ்னு வருது. இந்த 17 எப்படி வருதுன்னு தெரியுங்களா? திஸ் இஸ் கால்ட் மோலார் மாஸ் ஆஃப் அமோனியா. மோலார் மாஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? நைட்ரஜனுடைய அட்டாமிக் மாஸும் ஹைட்ரஜனுடைய அட்டாமிக் மாஸும் ஆட் பண்ணால் நமக்கு மோலார் மாஸ் கிடைக்கும். அப்போ 646 17 டிவைட் பண்ணால் நமக்கு 38 மோல்ஸ் கிடைக்குது. அதேமாதிரி கார்பன் டை ஆக்சைடு பார்க்கல, இதுக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க 1144 44 டிவைட் பண்ணுவோம். 44 எப்படி வந்ததுன்னு தெரியுங்களா? கார்பனுக்கு அட்டாமிக் மாஸ் 12, ஒரு ஆக்சிஜனுக்கு அட்டாமிக் மாஸ் 16, ஆனால் 2 ஆக்சிஜன் இருக்குது. 16 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு கிடைக்கிறது 44. 1144 கொடுத்துக்கிற வேல்யூ டிவைட் பண்ணிங்கன்னா நமக்கு ஆன்சர் வந்து 26 மோல்ஸ்னு வரும். ஆனால் ப்ராடக்ட் சைடில் வந்து இம்மிடியேட்டாக ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது இல்லையா, அதனால் டேஷ்னு போட்டோம். அடுத்த டேபிள் இருக்கிறது ஆக்சுவல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் கன்சியூம் டூரிங் ரியாக்ஷன் ரேஷியோ. அதாவது இப்போ நமக்கு இங்கே 38 மோல் கிடச்சிருக்குன்னா அதில் இது வந்து 2 பார்ட், அதில் 1 பார்ட் தான் 19 மோல்ஸ். அப்போ 38 மோல்ஸில் பாதி எவ்வளோன்னு பார்த்தோன்னா 19 மோல்ஸ். ஏன்னா 2:1 ரேஷியோவில் இருக்குது. புரியுதுங்களா? அடுத்தது நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் இஸ் ஃபார்ம்டு பார்த்தோன்னா இந்த ரியாக்டன்ட் சைடில் வந்து டேஷ் போட்டுடணும். ஏன்னா அமோனியாவும் ஒரு ரியாக்டன்ட், கார்பன் டை ஆக்சைடும் ஒரு ரியாக்டன்ட். ஸோ டேஷ் போட்டோம். இப்போ ப்ராடக்ட் சைடில் போடணும். யூரியா எத்தனை மோல் ஃபார்ம் ஆனா 38ல் 19 மைனஸ் பண்ணுங்கள், 19 மோல்ஸ். ஓகேங்களா? அதேமாதிரி வாட்டர் பார்த்தீங்கன்னா 19 மோல்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்போ ரெண்டு ப்ராடக்ட்டுமே யூரியாவும் 19 மோல்ஸ் ஃபார்ம் ஆகுது, வாட்டரும் 19 மோல்ஸ் ஃபார்ம் ஆகுது. ரெண்டும் சேர்ந்தால் தான் 38 மோல்ஸ் கிடைக்குது. ஓகேவா? அடுத்த காலத்திலலாம் கொடுத்துருக்காங்க நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ரியாக்டன் லெஃப்ட் அட் தி எண்ட் ஆஃப் தி ரியாக்ஷன். எத்தனை மோல்ஸ் ஆஃப் ரியாக்டன் வந்து ரியாக்ட் ஆகாமல் எக்ஸஸாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? அமோனியா கம்ப்ளீட்டாக யூரியாவாக மாறி போயிடுச்சு, ஆனால் கார்பன் டை ஆக்சைடு வந்து எக்ஸஸாக இருக்குது. அது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா 26 மோலில் 19 மோல்ஸை மைனஸ் பண்ணிங்கன்னா நமக்கு ரிமைனிங் என்ன மோல்ஸ் கிடைக்கும்? 7 மோல்ஸ் கிடைக்குது பாருங்கள். இதுதான் எக்ஸஸ் ஆஃப் அன்ரியாக்டட் கார்பன் டை ஆக்சைடு. இந்த டேபிள் இருக்கலாம், புரியுதுங்களா? நெக்ஸ்ட் ரிடக்ஸ் ரியாக்ஷன்னா ஒரே சமயத்தில் ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரெண்டுமே நடந்துச்சுன்னா அது பேர் ரிடக்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு பேர். ஓகேங்களா? போத் ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் சைமல்டேனியஸ்லி. ஓகேங்களா? உங்களுக்கு வந்து இப்போ வந்து ஒரு ஆப்பிள் இருக்குது, அந்த ஆப்பிளை வந்து நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரௌன் கலர் ஒன்று ஃபார்ம் ஆகும். அதுவும் ஒரு ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் தான். ஆக்சிடேஷன்னா அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் ஆர் ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன். ரெண்டு டெஃபினேஷன் சொல்லலாம். ஒரு ஆக்சிஜனை சேர்த்தா அது ஆக்சிடேஷன், இல்லை ஹைட்ரஜனை எடுத்துட்டா அதுவும் ஆக்சிடேஷன் தான். ரிடக்ஷனுக்கு ரெண்டு டெஃபினேஷன் சொல்லலாம். அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் ஆர் ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன். ஓகேங்களா? ஆக்சிஜனை எடுக்கலாம், இல்லைனா ஹைட்ரஜனை சேர்த்திங்கன்னா அது பேர் ரிடக்ஷன் அப்படின்னா. ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களுக்கு புரியும். 4Fe + 3O2 இதை பேலன்ஸ் பண்ணிங்கன்னா 2Fe2O3 ரெஸ்டிங் ஆஃப் அயன் சொல்லுவாங்க. இது பேலன்ஸ் ஆகிருக்க பாருங்கள். Fe வந்து 4 இருக்குது, இங்கேயும் Fe4 இருக்குது. ஆக்சிஜன் வந்து 3 × 2 6 இருக்குது, 2 × 3 6 ஆக்சிஜன். ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஃபார் அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் ஆட் பண்ணுறதுனால என்ன பேர்? ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். அனதர் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். ஓகேங்களா? H2S + Cl2. ஓகேங்களா? இங்கே குளோரின் வந்து 2 இருக்குது, ஹைட்ரஜன் 2 இருக்குது. அப்போ 2HCl + S. இப்போ இதுலேருந்து H2Sலேருந்து ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிட்டு சல்ஃபர் கிடைக்குது இல்லைங்களா? இது ஒரு ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். அப்போ ஆக்சிடேஷனுக்கு ரெண்டு டெஃபினேஷன் சொல்லலாம். ஃபஸ்ட்டு கேஸில் அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன், செகண்ட் கேஸில் ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன். ஸோ ரிடக்ஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஓகேங்களா? ரிடக்ஷன் எப்படி சொல்லலாம்? CuO காப்பர் ஆக்சைடு ப்ளஸ் கார்பன். இப்போ என்ன ஆகுனா Cu + CO. ஸோ இந்த ஆக்சிஜன் கார்பன் மோனாக்சைடு பண்ணணும். ஸோ அப்போ லாஸ் ஆஃப் ஆக்சிஜன் இஸ் கால்ட் ஆக்சிடேஷன். Another example, H2 + S gives H2S. ஸோ ஹைட்ரஜன் ஆட் பண்ணுறீங்க இல்லையா, அது வந்து ஒரு ரிடக்ஷனுக்கு எக்ஸாம்பிள். இதை வந்து
ஆக்சிஜனை வச்சு நம்ம சொல்கிறோம் கெயின் ஆஃப் எலக்ட்ரான் கால் ரிடக்ஷன், லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் கால் ஆக்சிடேஷன். அதே மாதிரி எலக்ட்ரானை வச்சும் நம்ம சொல்லலாம் லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் கால் ஆக்சிடேஷன், கெயின் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் கால் ரிடக்ஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எஃப்இலேருந்து Fe2 ப்ளஸ் ஒரு எலக்ட்ரான் லாஸ் ஆனால் Fe3 வந்துடும். ஓகேங்களா, அதாவது எலக்ட்ரான் லாஸ் ஆக ப்ளஸ் சார்ஜ் அதிகமாகும். ஸோ Fe2 இருந்து Fe3 வருது. அப்போ வந்து லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் இல்லைங்களா, லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் கால்ட் ஆக்சிடேஷன். ஓகேவா, அதுக்கடுத்தது Cu2 காப்பர் 2 அயான் கெயின் ஆஃப் 2 எலக்ட்ரானை கெயின் பண்ணிக்குது. இங்கே +2 இருக்குது, இங்கே -2 இருக்குது இல்லைங்களா, கேன்சல் ஆகிட்டு Cuன்னு வரும். இது வந்து என்னது, கெயின் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் கால்ட் ரிடக்ஷன். புரியுதுங்களா? ஸோ இதுதான் ஆக்சிடேஷன் அண்டு ரிடக்ஷன். ஸோ ஒரே சமயத்தில் ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் நடந்தால் அது பேர் ரிடக்ஸ் ரியாக்ஷன். நெக்ஸ்ட் ஆக்சிடேஷன் நம்பர், ரொம்ப ஈஸி இது. ஆக்சிடேஷன் நம்பர் ஒன்றும் கிடையாது, சார்ஜ் ஆஃப் தி ஆட்டம். இப்போ வந்து நம்ம Feனா என்ன சொல்லுவீங்க, என்ன சார்ஜ் போடுவீங்க, Fe2 காப்பர் Cu2 இதான் சார்ஜ் ஆஃப் தி ஆட்டம் தான் நான் சொல்லுவாங்க ஆக்சிடேஷன் நம்பர். அதுக்கு சில ரூல்ஸ்லாம் இருக்குது. ஃபர்ஸ்ட் ரூல் என்ன சொல்கிறாங்கன்னா, ரூல் நம்பர் 1, எலிமெண்ட்ரி ஸ்டேட்டில் இருந்ததுன்னா ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் Cl2 H2 S8 Na இந்த மாதிரி எலிமெண்ட்ரி ஸ்டேட்டில் கம்பைன் ஆகாமல் எலிமெண்ட்ரி ஸ்டேட்டில் இருந்ததுன்னா அதனுடைய ஆக்சிடேஷன் நம்பர் என்ன போடணும்னா 0ன்னு போடணும். ஓகேங்களா, ரூல் நம்பர் 2ல் என்ன சொல்கிறாங்க, சில அயான்ஸ் மோனோ அட்டாமிக் அயான்ஸ்லாம் உதாரணமாக சோடியம் வாட் இஸ் த சார்ஜ் Na+, இதுக்கு வந்து அதனுடைய சார்ஜே நம்ம வந்து என்ன பண்ணணும், ஆக்சிடேஷன் நம்பராக எழுதணும். இங்கே என்ன சார்ஜ் இருக்குன்னா 1 இல்லையா, அப்போ +1. அதேமாதிரி குளோரின் பார்த்தீங்கன்னா Cl- சொல்கிறீங்களா, குளோரினுக்கு வந்து மைனஸ் சார்ஜ் இருக்கிறதுனால ஆக்சிடேஷன் நம்பர் -1, இந்த மாதிரி சொல்கிறோம். இதுதான் ரூல் நம்பர் 2. ரூல் நம்பர் 3, சில காம்பவுண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிடேஷன் நம்பர் வந்து 0வாக இருக்கும். உதாரணமாக சல்ஃபூரிக் ஆசிட் இருக்குன்னு வச்சுங்களேன், இது எப்படி போடுவீங்கன்னா எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது, 2 ஹைட்ரஜன், 2 ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன். ஓகேங்களா, ப்ளஸ் சல்ஃபர் இருக்கு இல்லைங்களா, ஸோ ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் சல்ஃபர் ப்ளஸ் எத்தனை ஆக்சிஜன் இருக்குது, 4 இருக்கு இல்லைங்களா, அப்போ 4 இன்ட்டு ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் ஆக்சிஜன். ஓகேங்களா, ஈக்குவல் டு 0. இந்த மாதிரி போடணும். காம்பவுண்டாக இருந்தால் 0ன்னு போடுறோம். ஓகேங்களா, அடுத்தது சில அயான் சல்பேட் அயான் SO4 இதோட சார்ஜோ அதுதான் ஆக்சிடேஷன் நம்பர், இப்போ -2. ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா எலிமெண்ட்ரி ஸ்டேட்டில் வந்து ஆக்சிடேஷன் நம்பர் 0 போடணும். ரூல் நம்பர் 2ல் என்ன சொல்லியிருக்காங்க, மோனோ அட்டாமிக் அயானாக இருந்தால் அப்போ சோடியம் பார்த்தீங்கன்னா மோனோ அட்டாமிக் அயான், இதுக்கு என்ன சார்ஜ் ப்ளஸ் சார்ஜ், ஸோ +1. குளோரினுக்கு வந்து மைனஸ் சார்ஜ் இருக்கிறாங்க, -1 ஆக்சிடேஷன் நம்பர். ரூல் நம்பர் 3ல் என்ன சொல்கிறாங்கன்னா, காம்பவுண்டாக இருந்ததுன்னா ஒவ்வொரு எலிமெண்ட்டுடைய ஆக்சிடேஷன் நம்பர் 0 அப்படின்னு போடுறோம். இப்போ ஹைட்ரஜன் சல்ஃபூரிக் ஆசிட் இருக்குன்னா 2 ஹைட்ரஜன் இருக்குங்களா, அப்போ 2 ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ப்ளஸ் சல்ஃபர் இருக்கு இல்லைங்களா, ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் சல்ஃபர். ஆக்சிஜன் எத்தனை இருக்குது, 4 இருக்குங்களா, ப்ளஸ் 4 ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் இப்படின்னு போடுறோம். சில அயான்ஸ் பார்த்தோன்னா சல்பேட் அயான் SO4 எதுனா இங்கே என்ன சார்ஜஸ் இருக்கோ அதுவே ஆக்சிடேஷன் நம்பராக போடுறோம். சிமிலர்லி ஃப்ளூரினுக்கு பார்த்தோன்னா ஃப்ளூரின் ஒரு ஹேலஜன், அதனுடைய ஆக்சிடேஷன் நம்பர் எப்பயுமே -1. அதே மாதிரி ஹைட்ரஜனுடைய ஆக்சிடேஷன் நம்பர் பார்த்திங்கன்னா ஹைட்ரஜனுக்கு +1. அது எக்ஸப்ட் ஹைட்ரைட்ஸ் ஃபார்மில் இருந்தால், இப்போ ஹைட்ரைட்ஸ்னு என்ன சொல்லுவீங்க, NaH சோடியம் ஹைட்ரைட்ஸ், இது வந்து ஓகேங்களா ஒரு ஹைட்ரைட்ஸ். அப்போ சோடியத்துக்கு சார்ஜ் என்ன ப்ளஸ், அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஹைட்ரஜனுக்கு சார்ஜ் வந்து -1. அதாவது என்ன சொல்கிறேன்னா ஹைட்ரஜனுக்கு வந்து +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு எக்ஸப்ட் ஹைட்ரைட்ஸை தவிர. ஹைட்ரைட்ஸ்னால் என்னது, இப்போ NaHன்றது சோடியம் ஹைட்ரைட்ஸ், இதுக்கு ஹைட்ரஜனுடைய ஆக்சிடேஷன் நம்பர் வந்து -1 போகணும். அதேமாதிரி எல்லா ஆக்சிஜனுக்கும் ஆக்சிடேஷன் நம்பர் பார்த்திங்கன்னா -2 எக்ஸப்ட் சூப்பர் ஆக்சைடு அண்டு பெராக்சைடு. இதை தவிர்த்து அது என்ன சூப்பர் ஆக்சைடு அண்ட் பெராக்சைடு, சூப்பர் ஆக்சைடுனா ஒன்றும் கிடையாது, O2ன்னு போடுறோம் இல்லையா, அதான் சூப்பர் ஆக்சைடு. பெராக்சைடு என்னது, H2O2ன்னு போடுறீங்களா, இதெல்லாம் -2 வராது. ஓகேங்களா, ஆக்சிஜன் ஓன்னு இருந்தால் மட்டும் -2 போடணும். சூப்பர் ஆக்சைடு என்னது O2 இருக்கும் இல்லையா, அதுக்கு -2 போடக்கூடாது. அதேமாதிரி பெராக்சைடுக்கும் -2 போடக்கூடாது. அதேமாதிரி அல்கலை மெட்டலுக்கு எப்பயுமே ஆக்சிடேஷன் நம்பர் வந்து +1. அல்கலைன் எர்த் மெட்டலுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் வந்து +2. அதுனா அல்கலை மெட்டல்
சோடியம், பொட்டாசியம், லித்தியம் இதெல்லாம் இருக்குல்லையா, இதெல்லாம் அல்கலை மெட்டல். இதுக்கு வந்து ஆக்சிடேஷன் நம்பர் என்ன பண்ணணும், +1 போடணும். ஓகேங்களா. அல்கலைன் எர்த் மெட்டல் உதாரணமாக பெரிலியம், கால்சியம், பொட்டாசியம், ருபிடியம், சீசியம், பேரியம் இதுக்கெல்லாம் +2 போடணும். இதை வச்சு ப்ராப்ளம்லாம் நிறையா வருது. ஓகேங்களா. ஸோ ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். இப்போ ஹைட்ரஜன் பெராக்சைடுடைய ஆக்சிடேஷன் நம்பர் கேட்குறாங்க இல்லைங்களா. ஒரு ஹைட்ரஜனுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் என்ன சொன்னேன் 1. அப்போ 2 × 1 +1 ப்ளஸ் ஆக்சிஜனுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும் 2x அப்படின்னு போட்டு 0. ஏன்னா ஆக்சிஜனுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் தெரியாதுன்ட்டு அதை தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ 2x = 0. therefore 2x = இந்த +2 அந்த வந்து -2. ஓகேங்களா. எக்ஸ் வேணும்னா -2 / 2 = x = -1. இதுதான் ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் ஆக்சிஜன். ஓகேங்களா. அதே மாதிரி சல்ஃபூரிக் ஆசிட்க்கு கேட்குறாங்க. ஒரு ஹைட்ரஜனுக்கு வந்து ஆக்சிடேஷன் நம்பர் 1. அப்போ 2 × 1. ஓகேங்களா. சல்ஃபருக்கு ஆக்சிடேஷன் நம்பர் கேட்குறாங்க, எக்ஸ் தெரியாது. ஒரு ஆக்சிஜனுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் -2. 4 × -2 = 0. ஸோ 2x 4 × 2 மல்டிப்ளை பண்ணுன்னா -8 = 0. ஓகே. therefore x = இந்த மைனஸில் அந்தாண்ட போனால் +8, இந்த +2 அந்தாண்ட போனால் -2. எக்ஸில் = 8ல் 2 போனால் ரிமைனிங் 6. x = 6. இதான் வந்து சல்ஃபருடைய ஆக்சிடேஷன் நம்பர். இப்போ ஒரு வீடியோ ப்ளே பண்ணால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. The common oxidation numbers of the elements exhibit periodic trends. For example, the common oxidation numbers of the alkali metals are all 1, while for the alkaline earth elements of group 2, they are 2. These values correspond to the numbers of valence shell electrons in the atoms of these elements. As we move from left to right across a given row, the maximum oxidation number observed increases regularly to +7 at manganese. From lithium to boron, the commonly observed oxidation number increases from 1 to 3. Carbon can have more than one oxidation number. For example, -4 in a covalent compound such as methane, CH4, +2 in a compound such as carbon monoxide, or +4 in a compound such as carbon dioxide. Nitrogen similarly has several different oxidation numbers in the various compounds in which we find it, ranging from -3 in a compound such as ammonia, NH3, to +5 in a compound such as nitric acid, HNO3. The more electronegative elements, oxygen and fluorine, show only negative oxidation numbers in their commonly observed compounds. The elements of the third row of the table show a similar variation in oxidation numbers. Notice that the most positive oxidation number observed for each element increases steadily in moving from sodium to chlorine. Notice that chlorine and sulfur have positive oxidation numbers. These occur in oxides and fluorides of these elements because chlorine and sulfur are less electronegative than oxygen and fluorine. In the fourth row of the table, we encounter the first transition metals series. Notice that the maximum oxidation number increases regularly to manganese. As we move beyond manganese, the most common oxidation states for the transition metals are +2 and +3. For the nonmetals in this row, the observed oxidation states are very much like those of the corresponding second row elements.